ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டின்னர் கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போதும் நம்ம இட்லியே சாப்பிட்டு இட்லி சட்னி, இட்லி சாம்பார் அப்படின்னே சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்னு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இது என் வீட்டுக்காக தான் செய்ய போகிறாரு. இப்போ இஞ்சி நல்லா நச்சுட்ருக்காங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். பாருங்கள், நிறையாவே இஞ்சி போட்டிருக்காங்க. இப்போ இஞ்சி தட்டினதுக்கப்புறமா பூண்டையும் எடுத்து தட்டி வச்சுக்குவாங்க. இதில் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் தான் சேர்த்துக்க போகிறோம். எல்லாமே நறுக்கி ரெடியாக இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கனாக்கா அங்கிட்ட இட்லி வெந்துக்கிட்டே இருக்க ஒரு ஈடு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டு கடுகு, உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலாம் போட்டிருக்கோம். இப்போ அதை போட்டுட்டதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் ரொம்பலாம் வேகணும்னு தேவையில்லை, நல்லா லைட்டாக வெந்தாலே போதும். ஸோ அந்தளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கியாச்சு. அடுத்து நம்ம நச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம குழந்தைங்கள்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்கள்லாம் இட்லி சாப்பிடவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு பார்த்திங்கனாக்கா இட்லிலாம் எடுத்து இப்போ கட் பண்ணி வச்சுட்ருக்கோம். இப்போ இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டாச்சு. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா நாட்டு தக்காளி, அதனால் நல்லாவே புளிப்பாக இருக்கும். 3 சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளியை நல்லா வதங்க விட்டாச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிட்டாச்சு. இது லாஸ்ட்டாக சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அந்த வெங்காயம் இதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க இட்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இட்லி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக கிளறி விட்டோனாக்கா சூப்பரான ஒரு இட்லி பொடி மாஸ் ரெடி ஆயிரும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவளுக்கு இட்லினாலே பிடிக்கவே பிடிக்காது. இட்லி சட்னி சாம்பார் வச்சு கொடுத்தோன்னாக்கா சாப்பிட வைக்கிறது பெரிய ஒரு பாடு தான். ஆனால் இன்றைக்கி இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா அவள் அழகாக ஃபோக்கில் வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்டா. ஸோ இதே போல் உங்கள் கிட்ஸ்க்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன், எனக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இதுக்கு மேலே கொஞ்சமாக இட்லி பொடியும் சேர்த்துக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான்.